தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்ற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை தொடர் போதனைகளாக பார்த்து வருகிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. ஆமென். நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் உங்களை உறுதிப்படுத்தும். இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பிக்கை, நம்ம தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில உங்களை உறுதிப்படுத்தும். இன்னைக்கு அநேகர் சொல்லும்போது ஒரு உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க. ஏன் வாழ்றோம் தெரியல, ஏன் வேலை பார்க்குறோம் தெரியல, ஏன் வியாபாரம் செய்யறோம் தெரியல, ஏன் படிக்கிறோம் தெரியல, ஏன் ஒரு உறுதி இல்லாமல் பேசுவாங்க. பேச்சுன்னா பார்த்தீங்கன்னா உறுதி இல்லாமல் இருக்கும். ஏதோ நடக்குதுங்க, ஏதோ கிடைக்குதுங்க, ஏதோ போறவங்க ஏதோ வராங்க அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு உறுதியாக இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை குறைவாக இருக்கும். அவங்க நம்பிக்கை தேவன் பேர்ல இருக்காது. அவங்க நம்பிக்கை எது மேல இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் மேல, ஒரு பணத்தின் மேல, ஒரு வேலை மேல, ஒரு மனுஷன் மேல, இந்த உலகத்தை சார்ந்ததாகத்தான் இருக்குமே ஒழிய ஆண்டவருடைய நாமத்தின் மேல, வார்த்தையின் மேல முழுமையான நம்பிக்கை இருக்காது. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப விழுந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் மேல் நம்பிக்கையை இழந்த போது, வைக்காமல் இருந்த போது, ஆண்டவர் அனுப்பின ஊழியக்காரர்களை நம்பாமல் இருந்த போது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை நம்பாத பொழுது, அவங்க நடத்தைக்கு இவங்க நம்பாமல் இருந்த போது, அப்பதான் ஜனங்களுக்குள்ள ஒரு விழுந்து போன ஒரு சூழ்நிலை வந்துச்சு. உறுதி இல்லாத ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நடந்த விஷயம். இன்னைக்கு நமக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடையாது, ஒரு உறுதி கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், நேரம் சரியில்லை. இன்னைக்கு அநேகர் சொல்லும் போது நேரம் சரியில்லை, கிழமை சரியில்லைங்க, நாள் சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க, நான் வீட்டை மாத்தலான்னு இருக்கிறேன், இந்த ஊர் சரியில்லைங்க, ஊரை விட்டு போயிடலாம்னு இருக்கிறேன், இந்த வேலை சரியில்லை, இந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு வேற வேலை பார்க்கலான் இருக்கிறேன், இந்த வியாபாரம் சரியில்லை, இந்த வியாபாரத்தோட இன்னொரு வியாபாரம் பண்ணலான் இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, வேலைகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு போவாங்க, 4 நாள் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காது, அந்த வேலையில ஒரு பிடிப்புத்தன்மை வந்துடும். அதே படிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், ஒரு படிப்பு, ஒரு பாடத்திட்டங்கள் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 அடைவுல அதை அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். நான் வேற கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு தம்பி இப்படிதான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க தாய் தகப்பன் அந்த தம்பியை நடத்தினாங்க. அவனுக்கு டாக்டருக்கு அந்த எக்ஸாம் எழுதும் பொழுது அவனுக்கு பிடிக்கவே இல்லை, நம்பிக்கை இல்லாமல் எழுதுனா, ஆனால் பாஸ் ஆயிட்டான். இப்போ டாக்டருக்கு படிக்கிறதுக்காக அவனை கொண்டு போய் ஒரு மெடிக்கல் காலேஜஸ் வந்துட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் போனால் திரும்ப வந்துட்டான், எனக்கு பிடிக்கல, நான் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர்த்து விட்டாங்க. ஒரு வருஷம் தத்தி குத்தி போனால் அதுக்கப்புறம் அதுவும் பிடிக்கலன்ட்டு விசுவல் படிக்கணும், விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னா உடனே அப்பா அம்மா சரி ரைட் ஓகே அப்படின்னா திரும்பி விட்டுருக்காங்க. அப்புறம் வந்தா திரும்பி தீர்க்கதரிசி ஆகிட்டேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன்னு சொல்லி ஊழியம் பண்றேன் அப்படின்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி ஊழியம் பண்ணுவோம், யாருக்காவது ஃபோன் பண்ணி தீர்க்கதரிசனம் பேசுவோம்.
ஆண்டவர் எப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாருங்க வேணும். கடைசியில் என்ன ஆயிட்டான்னு கேட்டா அவன் மென்டல் ஆயிட்டான். டேப்லெட் இல்லாமல் இருக்க முடியாது. கடைசியில் ஒரு நாள் தூக்கு போட்டு மறைச்சு போயிட்டான் வாலிப நாட்கள். காரணம் என்னன்னா அவனுடைய வாழ்க்கையில உறுதி என்பதை அவன் இழந்து போயிட்டான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஒரு உறுதி இல்லாத வாழ்க்கை, ஏனோ வாழ்றவன் ஏனோ சாக போறவன், இப்படிதான் பேசுறவங்க வெளியே ஒரு உறுதி என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் உலக வாழ்க்கையில ஒரு உறுதியான, ஒரு நிலையான, ஒரு தகுதியான, சபையில உறுதியா இருக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும், வேத வாசிப்புல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், தேவன் பேர்ல வச்ச அந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணும், உங்க குடும்பத்தின் மேல வைக்கிற அந்த அன்பு உறுதியா இருக்கணும், அந்த ஐக்கியம் உறுதியா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை முழுமையா எங்க இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் பேர்ல இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் உறுதியா இருக்கிறார், அவர் நிலையா இருக்கிறார், அவர் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு எம்டி லைஃப், ஒரு காலியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு பொய் கலந்து, ஒரு பொறாமை கலந்து, ஒரு போட்டி கலந்து, ஒரு முறுமுறுப்பு கலந்து, நான் நீ பெரியவனா நான் பெரியவனா, ஒரு ஈகோ, ஒரு ஹெட்வெயிட், தாழ்மை இல்லாமல் ஏதோ ஒரு பதற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு படபடப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறுதி இல்லாத வாழ்க்கை. வேதம் சொல்வது அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நன்குரமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? ஆண்டவர் மேல நீங்க வைக்கிறதான அந்த நம்பிக்கை. ஆண்டவரே முழுமையாய் உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை கைவிடாதிருப்பார், அவர் அழைச்சிட்டாரு, அவர் கொண்டு வந்துட்டாரு, அவர் முழுக்க என்னை பார்த்துக்கிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுடைய ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு திரும்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட இந்த நம்பிக்கையை எடுத்துட்டு நம்ம உலகத்தை நம்பி வீணா போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை, ரசிக்கப்படும் போது ஒரு நம்பிக்கை, சபைக்கு வரும்போது ஒரு நம்பிக்கை, வேதம் வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கை. ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது அந்த நம்பிக்கை இல்லாத வழியில் நம்ம இருப்போம். ஒரு எம்டி லைஃப். ஏனோ இருக்கிறவங்க பேசும்போது உறுதி இல்லாமல் பேசும். நம்முடைய வாழ்க்கையில உறுதி பிடிப்பில்லாத படிக்கிறது. யாராலும் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு மண்டையாடிட்டு போயிட்டு இருப்போம். அல்லது யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் தலையை சாய்த்து கொண்டு போயிட்டு இருப்போம். வேதம் சொல்லுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 39 வசனம் வரைக்கும், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையை இழந்து, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவரை முழு பொறுப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உறுதி இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாக இருக்கிறீர்கள். நல்ல கவனம் பாருங்க. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவரை நம்பாமல், ஆண்டவர்கிட்ட முழு பொறுப்பும் கொடுக்காமல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உறுதி நிலை இல்லாமல் இருக்கும்போது, ஒண்ணு
எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிந்தைகளினால் உங்க வாழ்க்கை மூடி இருக்கும். ஆமென். உபத்திரவங்களினால் உங்களுடைய வாழ்க்கை மூடி இருக்கும். நீங்க வேடிக்கையாக்கப்பட்டவர், பார்க்கிறவங்க உங்களை கேலி பண்ணக்கூடியவர். சொன்னீங்க அநேகருக்கு முன்பதாக என்னுடைய குடும்பம் வேடிக்கையாக்கப்பட்ட குடும்பமாக, எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற பேர்களாக இருக்கும். என்னை கண்டு ஏளனமா பேசுகிறார்கள், ஏளனமா சிரிக்கிறார்கள், என்னை நம்ப மாட்டேங்கிறார்கள், என்னை ஒரு பொருட்டாய் பார்க்க மாட்டேங்கிறார்கள். நான் நடந்து போனேனா அப்படின்னா ஒரு காலத்துல எல்லாம் பிரைஸ்தரா ஸ்தோத்திரம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு என்னை பார்த்து எனக்கு பின்பதாக 1000 பேசுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், என்னை தலையை துளுக்கிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றோம்ல. நீங்க அநேகர் சொல்லும்போது சொன்னாங்க, சொல்றீங்களா வேடிக்கையாக்க. நான் வெளியே வந்து 4 பேர் பார்க்குறேன், எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு கேவலமா இருக்கு. அவங்க சும்மா பார்த்தா கூட நமக்கு எப்படி இருக்கும்? என்னத்தான் பார்க்கறதுக்கு ஓவல இருக்கு சொல்லுவீங்கல்ல. அந்த வேதம் சொல்லு, நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காமல், ஆண்டவரை முழு நம்பிக்கையாக இல்லாமல், ஆண்டவருக்கு நீங்க முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் ஒரு நிலை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நீங்க நிந்தைகளால் தான் இருக்கும். நீங்க புலம்பிட்டு தான் நீங்க. வேதம் சொல்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். எப்படி? வேதம் சொல்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது மன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாது. உங்களுடைய சொத்துக்கள் உங்களை விட்டு போனால், பரலோகத்தில் உங்களுடைய பேர்கள் இருக்கு என்று சொல்லி உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாமல் இருக்கணுமா? இதுதான் நம்பிக்கை கொடுக்குது. நம்பிக்கை தான் கொடுக்குது. என்னுடைய வாழ்க்கையில பணம் என்னை விட்டு போகும் பொழுது, சொத்துகள் என்னை விட்டு போன போது, ஜனங்கள் என்னை விட்டு போன போது, விசுவாசிகள் என்னை விட்டு போன போது, என்னோடு கூட அந்த ஊழியர்கள் என்னை விட்டு போன போது என்கிட்ட இருந்தது இதுதான், தைரியத்தை விடாமல் இருந்தேன். காரணம் என்னன்னா, நான் வச்சது நம்பிக்கை ஆண்டவர் மேல. இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தது தேவன். என் மகள் என்னை விட்டு போன போது கூட நான் இழந்து போகாமல் இருந்தது தைரியம் தான். மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்க, தேவ வார்த்தையை கொடுக்க, மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அவர் மேல வச்ச நம்பிக்கை தான். ஏன்னா பரலோகத்தில் என்னுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் என்னுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நிலையான வாழ்க்கை, அதான் உறுதியான வாழ்க்கை. இப்போ ஒரு மாதிரி, அப்போ ஒரு மாதிரி, பேசுறது ஒரு மாதிரி, செய்யறது ஒரு மாதிரி. கண்ணனால ஒரு நண்பர் என்ன சொன்னார், என்ன பாஸ்டர், நான் உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்களையும் நான் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். தர்மபுரியிலிருந்து வந்த ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்றார், ஒரு சுவிசேஷகர் சொல்றார், ரொம்ப நாள் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். சில ஊழியக்காரன் அவனுடைய மெசேஜுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ மாட்டான். அவனுடைய மெசேஜ் வேற மாதிரி இருக்கும். மெசேஜ் சொல்லும்போது, அவனுடைய வார்த்தையை, தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் மனைவி வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், அவன் பிள்ளை வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அதுக்கு சாட்சியாகவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவி வாழ்வதை நான் பார்க்குறேன். உங்கள் சாட்சியை நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் மெசேஜ்களை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதான் விஷயம். நிலையான, எப்பையும் நம்ம மாறக்கூடாது. பணம் இருக்கையில் ஒன்று, பணம் இல்லைனா ஒன்று, பலன் இருக்கையில் ஒன்று, பலன் இல்லைனா ஒன்று அப்படின்னா கூடாது. பலன் இருக்கும்போது நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுறாயோ, பலவீனத்திலும் அதுக்கு மேலாக நீ ஜெபிக்கணும்.
நீங்க பலமா இருக்கும் போது ஒரு மணி நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படின்னா நீங்க பலவீனத்துல 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அப்ப அதிகப்படுத்தணுமே ஒழிய பலவீனத்துல ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. உங்க பலமா இருக்கும் போது சபைக்கு நீங்க எப்படி வரீங்களோ அதே போல அதை விட 2 மடங்கு உங்க பலவீனத்துல உங்க சபைக்கு வரணும். இப்ப நான் பலவீனமா இருக்கேன், என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, என்னால சொல்ல முடியாது, எனக்கு அது பொறுப்பு கொடுத்துடாதீங்க, எனக்கு அது என் பேர் சொல்லி இது சொல்லிடாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் தைரியத்தை விட்டுவிடலாம். தொடர்ந்து வாசிக்கும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை நம்ம வைக்கும் பொழுதுதான் அவருடைய அந்த சித்தத்துக்குள்ளாக அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்குள்ளாக அதை பெறுவோம் என்று சொல்லி ஓட முடியும். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம நீங்க நிறைய பேர் சொல்றீங்கன்னா என் வாழ்க்கையில என்னங்க ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லைங்க. என் பிறந்த நாளுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு, என்னுடைய திருமண நாளுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு, என்னுடைய தனிப்பட்ட நாள் வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு, வருஷம் பிறந்தவன வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு, மாதம் பிறந்தவன ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு. ஆனா வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லை. அவருடைய சித்தம் நிறைவேறவே இல்லை, அவருடைய விருப்பம் நிறைவேறவே இல்லை. எல்லாம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு, தடையா இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்க நம்பிக்கை ஆண்டவர் பேர்ல இல்லாமல். புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? ஆண்டவர் பேர்ல உங்க நம்பிக்கை இல்லாமல் அந்த தேவைக்கு மட்டும் நீங்க வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு வரீங்க. தேவைக்கு அப்பாற்பட்டு நம் தேவனை நம்பணும். நம்பிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காணாததை ஒண்ணுமே இல்லாமல் ஆகார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் சாராள் அவங்க விரட்டி விட்ட உடனே பிள்ளைய கை குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா. வறண்ட பூமி, கண்ணு கட்டுறதும் தண்ணியே கிடையாது. அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். ஆண்டவர் ஒரு ஊற்றை உண்டாக்கி கொடுத்தார். அதான் நம்பிக்கை. ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும், கண்ணு கட்டுற தூரம் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் நம்பணும், ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை. அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதான் நம்பிக்கையின் வாழ்க்கை, அதான் நிலையான வாழ்க்கை, அதான் உறுதியான வாழ்க்கை. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் படைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் உருவாக்கி படைச்சு வச்சுட்டு தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்காரே ஒழிய நம்மளோட சொல்லும்போது சொல்ல நீ பண்படுத்தி அதை காவல் காத்து சொல்றது இல்லையா? கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு ஆண்டவர் கொடுப்பாருங்க, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், வேலைக்கு போகாம, வியாபாரத்துக்கு போகாம, படிக்க போகாம, எதுவுமே செய்யாம கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டேன். ஆண்டவர் கொடுத்துருவாரு, ஆண்டவர் கொடுத்தா. நீங்க நிறைய மூலிக்காரர்கள் அப்படிதான். இங்க போனா காணிக்கை கிடைக்கும், அங்க போனா காணிக்கை கிடைக்கும், இங்க போனா அது கிடைக்கும், இங்க போனா அது கிடைக்கும். வேலையை செய்ய மாட்டான், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டான். கிடைச்சிரும்ன்ற ஒரு குத்துமதிப்பா ஓடிட்டு இருப்பான். அதனாலதான் இன்னைக்கு சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது, அசைவாரங்கள் இன்னைக்கு ஆட்டி கொண்டிருக்கிறது. அதே போல விசுவாசிகள் அப்படிதான், எதுவுமே செய்யறது இல்லை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. ஆண்டவர் கொடுத்துருவாங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்க, அதெல்லாம் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? நீ ஆண்டவருக்காக செயல்படும் போது வேதம் சொல்லுது, நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அதை செய்யணும். முதல்ல ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாம உட்காந்துட்டு ஆண்டவர் கொடுத்துருவார், ஆண்டவர் கொடுத்துருவார், ஆண்டவர் கொடுத்துருவார், ஆண்டவர் நடத்திடுவார், ஆண்டவர் செய்யறாரு, செய்ய மாட்டார். பண்படுத்துறது உன் வேலை, காவல் காக்கிறது உன் வேலை, விளைய வைக்கிறது உன் வேலை. ஈசாக்கு நிலத்தை கம்முன்னு போட்டு உட்காந்துட்டு
ஏன் ரெண்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இங்க ஒரு செடி வந்துடும், அங்க ஒரு மரம் வந்துடும், அது பூத்துரும், இது காய்த்திரும், இது கனித்தந்துடும் பார்த்தோம்னா நடந்துக்குமா? அந்த இடத்த உழுதான் விதைய போட்டா 100 மடங்கான விளைச்சலை கண்டாடுங்க. நீங்க நம்ம எப்படி இருக்கோம்? நான் ஜெபம் பண்ணிட்டேங்க, ஆண்டவர் செஞ்சிருவாரு. நான் ஜெபம் பண்ணிட்டேங்க, ஆண்டவர் கொடுத்துருவாரு. இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணணும், ஆனால் செயல்படணும். நீங்க ஜெபம் பண்ணணும், கர்த்தர் மேல நம்பிக்கை பூரணமா இருக்கணும். சொல்ல போகுது இல்லையா? அப்படிதான் உங்கள் வாழ்க்கை உறுதியாகும். தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது. நல்ல கவனம் பாருங்க, பின்மாற்றமாக இருக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கரெக்டாக ஒரு மாதம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை 1 மாதம் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு நாள் வச்சுக்கோங்க, ஒரு 24 மணி நேரம் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மீட்டர் வச்சிங்கன்னா அந்த மீட்டர் ஏற இறங்க இருக்கும். ஒரு நேரம் பயங்கரமா ஜெபிக்கிறவங்க மாதிரி இருப்பீங்க, துதிக்கிறவங்க மாதிரி இருப்பீங்க, விசுவாசிக்கிறவங்க மாதிரி இருப்பீங்க, ஆண்டவர் தான் எல்லாமே என்ற ஒரு நம்பிக்கை எடுப்பீங்க. கொஞ்ச நேரம் சொல்லுவீங்க, என்னங்க ஆண்டவர் நம்பிக்கை தான் இருக்கிறேன், ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, எனக்குத்தான் போட்டு வார்த்தை எடுக்கிறார், எனக்குத்தான் எல்லாமே வந்து நடக்குது, எனக்குத்தான் பிரச்சனை மேல பிரச்சனை புலம்ப ஆரம்பிச்சு. 24 மணி நேரம், ஒரு மாசம் டைம் சொல்லுங்க, ஒரு மாசம் வேண்டாம், ஒரு வாரம் வேண்டாம், 24 மணி நேரத்துல எவ்வளவு ஏற இறங்க பேசுறீங்கப்பா, நிலையில்லாம எப்படி பேசுறீங்கப்பா. அது 24 மணி நேரத்துல ஊழியம் பண்ணணும்னுவீங்க, ஜெபம் பண்ணணும்னுவீங்க, சபையை கட்டணும்னுவீங்க, ஆனா எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஜெபம் பண்ணிக்க மாட்டீங்க, பைபிள் படிச்சுக்க மாட்டீங்க, சபைக்கு வந்துருக்க மாட்டீங்க, ஆனா பயங்கரமா பேசிருப்பீங்க. அப்படியே உங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, இங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்க நம்பிக்கையினாலதான் நீங்க பிழைக்க முடியும். ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உறுதிப்படுத்தும். இல்லைன்னு சொன்னா நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு. வேதம் சொல்லு, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிரு. நீங்க பின்வாங்கி போயிட்டு அடிக்கடி நீங்க பின்வாங்கி போயிருக்கீங்க பாத்தீங்களா? உங்க பேச்சுல, உங்க செயல்பாடுகள், உங்க நடத்தையில பின்வாங்கி போயிருக்கீங்க பாத்தீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்க பாத்தீங்களா? அப்பதான் ஆண்டவர் பிரியம். அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்றீங்களா, வாக்கு தத்துவம் நிறைவேற மாட்டேங்குது பிரதர், சிஸ்டர், பாஸ்டர் சொல்றீங்களா, வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் இருக்குது, என்னுடைய ஜெபத்துக்கு தடையா இருக்குது, என் வாக்கு தத்துவம் எல்லாம் அப்படியே மூடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல குறைவாக. ஆண்டவர் பிரியம் குறைவாகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க நம்பிக்கை நீங்க இழந்து நீங்க பின்வாங்கி போயிருங்க. ஒரே மாதிரி இருக்கிறது. அனைவரும் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த நம்பிக்கை, ஞானஸ்தானம் எடுத்த போது இருந்த நம்பிக்கை, முதல் முறையாக சபைக்கு வந்த போது இருந்த நம்பிக்கை, சபையில முதல் முறையாக நீங்க செபித்த போது, நீங்க துதித்த போது, ஆராதித்த போது இருந்த நம்பிக்கை இன்னைக்கு அப்படியே இருக்கா? நினைச்சு பாரு, அப்படியே இருக்கா? அதே வெயிட்டா இருக்கா? அதே மகிமையா இருக்கா? அதே தன்மையா இருக்கா? இவ்வளவு பின்மாற்றம் உங்களுடைய பேச்சில், உங்க நடத்தையில், உங்க செயல்பாடு ஆண்டவருக்கு, அவருடைய சித்தத்துக்கு தூரமா எவ்வளவு காரியங்களை நீங்க காய்கள் நடத்தி இருக்கிறீங்க. யோசித்து பாருங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராகிறாமல் ஆத்மா ஈடேற ஆத்மா ஈடேற நம்பிக்கை உள்ளவர்களாக நாம இருக்கணும். ஆமென். பின்வாங்கி போகிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க? எவ்வளவு ஊழியர்கள், எவ்வளவு ஊழியக்காரர்கள் குடும்பங்கள், எவ்வளவு விசுவாசிகள் இன்னைக்கு எவ்வளவு பின்மாற்றமா போயிட்டாங்க. நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. நம்முடைய ஆத்மா ஈடேறும்படியாக நாளுக்கு நாள் அந்த நம்பிக்கையில என்ன பண்ணிட்டு வளர்ந்துக்கிட்டே போகணும்.
அந்த நம்பிக்கையில் வளர்ந்துட்டே போகணும். சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி, தூங்கினாலும் தூங்காட்டினாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டினாலும், வேலை இருந்தாலும் வேலை இல்லாமல் போனாலும், சொந்தம் இருந்தாலும் சொந்தம் இல்லாமல் போனாலும், பலன் இருந்தாலும் பலன் இல்லாமல் போனாலும், சுகம் இருந்தாலும் சுகம் இல்லாமல் போனாலும், நீ தண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிக்காமல் போனாலும், ஒரே மாதிரி உன்னுடைய நம்பிக்கை ஓட்டத்தில் இருக்கணும். அதான் கிறிஸ்துவினுடைய ஓட்டம். அப்பதான் ஆண்டோடைய வருகைக்கு நம்ம தகுதியாக முடியும். அடுத்தபடியாக கடைசி பாயிண்ட், நம்பர் 9 பாயிண்ட் நம்பர் 9. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நம்பிக்கை உங்களுக்கு பரிசுத்தம் தரும். இன்னைக்கு அநேகர் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறைவாக இருக்குன்னு அர்த்தம். உங்களால பரிசுத்தமான பேச்சுகள் இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, பரிசுத்தமான நடத்தை இல்லை. இன்னைக்கு பரிசுத்தமே கிடையாது. உங்க வீடு வாசல் பரிசுத்தமாக இல்லை, உங்கள் துணிமணிகள் பரிசுத்தமாக இல்லை, உங்கள் ஆகாரம் பரிசுத்தமாக இல்லை, உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் பரிசுத்தமாக இல்லை, உங்களுடைய நடத்தை பரிசுத்தமாக இல்லை, உங்களுடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாக இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? பரிசுத்தமா இல்லை. வேலைக்கு போறவங்க ட்ரெஸ் பரிசுத்தமா இல்லை. தலை கை காலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கிழிச்சு பரிசுத்தமா இருக்காங்களா? இல்லை. பப்பரப்பான முடியெல்லாம் விரிச்சு போட்டு பரிசுத்தமா இல்லை. ஆடை அலங்காரம், மேனி அலங்காரம், உடை அலங்காரம், அலங்காரங்கள் வேற, பரிசுத்தங்கள் வேற. சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பரிசுத்தம் எப்படி வேணும்னா நம்முடைய முகங்கள் கழுவப்பட்டு இருக்கணும், நம்முடைய அங்கம் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய உள்ளந்தரியங்கள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய நினைவுகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய யோசனைகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய அசைவுகள் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கிறோம்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கு, உன் வீட்டுக்குள்ள உன்னுடைய பொருள்கள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கு. இன்னைக்கு நிறைய வீடுகளுக்குள்ள போனோம் அப்படின்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும், அலர்ஜியே வந்துடும். நீ சில வீடுகளுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன பண்ணிட்டு போகணும்? அலர்ஜிக்கு டேப்லெட் எடுத்துட்டு தான் போகணும். இல்லாட்டினா நீங்க என்ன பாரு, நீங்க போல டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க நிறைய பேருக்கு அலர்ஜிகள் உண்டாகுது. அந்த அலர்ஜிகள் ஆஸ்மாவுக்கு ஏதுவாக மாறுது. அலர்ஜினால இன்னைக்கு அநேக பேர் மறிச்சு போறாங்க. சரியா அவங்களுக்கு அந்த சுவாசம் கிடைக்காம ஹார்ட் அட்டாக் ஆகுது. கடந்த டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க, ஏன் இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், சிறு குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் டக்குன்னு கொஞ்சம் வயசு ஹார்ட் அட்டாக் நிறைய வருது, எதனால அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, சரியா அவங்களோட சுவாச பாதைகள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, அவங்களுடைய ஆகாரம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, அவங்க தண்ணி சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, அவங்க படுக்கைகள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, அந்த டஸ்ட்டுகள், அந்த வீடு வாசல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால, அந்த டஸ்ட்டுகள் உள்ள போறதுனால அவங்களோட சுவாச பாதையில் அடைக்குது. சரி, அவங்க ஆக்சிஜன் கிடைக்காம போறதுனால, அந்த நுரையீரல் சரியா பம்ப் பண்ணாமல் போறதுனால ஹார்ட் அரெஸ்ட் ஆகுது, அட்டாக் ஆகுது. பரிசுத்தம் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நம்பிக்கை. ஆண்டவர் எப்படி சுத்தமாய் பரிசுத்தமாய் இருந்தாரோ
அவர் மேல வைக்கிற நம்பிக்கை உள்ளவன் அவனும் சுத்தமாக இருக்கான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சுத்தமா இருக்கணுமா? நம்முடைய பேச்சு சுத்தமா இருக்கா? நம்முடைய யோசனை சுத்தமா இருக்கா? நம்முடைய வாழ்க்கை சுத்தமா இருக்கா? நம்ம பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது பைபிள்ல. கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேரு பரிசுத்தவான்கள். இன்னைக்கு அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கா? வேதம் சொல்லு 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இருக்காதீங்க, நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகள் மேலும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்க வச்சிருக்கு. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? ஜீவன் உள்ள தேவன் பேர்ல தான் இருக்கணும். எங்க இருக்கணும் நம்ம நம்பிக்கை? அதான் பரிசுத்தமா இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம். நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கும் போதுதான் உங்க கணவருக்கு ஒரு மனைவி உத்தமர்களாக இருக்க முடியும். ஒரு மனைவிக்கு கணவன் உத்தமனா இருக்க முடியும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உத்தமர்களாக இருக்க முடியும். பரிசுத்தம். சபைக்கு விசுவாசிகள் உத்தமர்களாக இருக்க முடியும். பரிசுத்தமாக இருக்க முடியும். நம்பிக்கை. இன்னைக்கு ஒரு சபையில நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை. பரிசுத்தவான்கள்னா என்ன? நம்முடைய செயல் பூரணமாக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய நம்பிக்கை பூர்ணமாக்கப்பட்டதாக இருக்கணும். எத்தனை பேர் புரியுதுன்னு சொல்ல? நான் சொல்ல புரியுதா தெரியல. சொல்ல புரியுதா? பரிசுத்தம் என்பது என்ன? என்னுடைய பேச்சுல, என்னுடைய நடத்தையில, என்னுடைய செயல்ல, என்னுடைய அசைவுல பரிசுத்தம். சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஒரு பொய் இல்லாத, ஒரு குழப்பம் இல்லாத, ஒரு பதற்றம் இல்லாத, ஒரு படபடப்பு இல்லாத, ஒரு பயம் இல்லாத, ஒரு கலக்கம் இல்லாத, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் பாக்கியமான சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் மேல வைக்கிற நம்பிக்கை நமக்கு பரிசுத்தத்தை தரும். நம்ம கடந்து போகிற இடத்துல எல்லாம் ஒரு பரிசுத்தம். புரியுதா? ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. இருமாப்பான சிந்தையாக்க. இப்போ ஒரு இருமாப்பு சிந்தை, இப்போ ஒரு சிந்தை, அப்போ ஒரு சிந்தை. நடந்தால் ஒரு சிந்தை, படுத்தால் ஒரு சிந்தை, உட்கார்ந்தால் ஒரு சிந்தை, வேலை இருந்தால் ஒரு சிந்தை, வேலை இல்லைன்னா ஒரு சிந்தை. சில பேர்கிட்ட சொல்லணும்னா, என்னங்க இந்த மாதிரி நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க, வரீங்களா? அங்கேயோ மறந்து போயிட்டேன் பிரதர், மறந்து போயிட்டேன் சிஸ்டர். அப்படியா? டைம் ஆச்சா? உன்னை சொன்ன மீட்டிங் வரேன்னு சொன்னா விடுங்க, நெக்ஸ்ட் வீக் போய்க்குவோம். சிந்தைகள் மாறும். நம்முடைய சிந்தைகள் எப்படி மாறிட்டு இருக்கு? இருமாப்பா. இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு. பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள, செயல்படணும் என்ற பரிசுத்தம். சில பேர் சொல்லுவாங்க, என்னை தப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதனால தப்பா ஆயிட்டேன். அவங்க தப்பா பேசும் பொழுது நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து காட்டுறது தான் பரிசுத்தம். ஆண்டவர் எவ்வளவு பேர் கேவலமா பேசினாங்க, ஆண்டவர் எவ்வளவு பேர் திட்டினாங்க. ஆனா அவர் தகப்பனாக தேவன் பேர்ல வச்ச நம்பிக்கை அவருடைய மரண பரியந்தம், அவருடைய மரணம், அந்த சிலுவையில மரணம் வரும் வரைக்கும் அவர் மாறாமல் இருந்தார். அவருக்கு பேர் நேற்று மீண்டும் என்றென்று மாறாது. ஏசப்பாக்கு பேர்.
அவர் யோசனை மாறாது, அவருடைய வாக்குத்தத்தம் மாறாது, அவருடைய செயல் மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது, அவருடைய கிருபை மாறாது, அவருடைய தயவு மாறாது, அவருடைய அன்பு மாறாது. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நாலு இன்னைக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஜீவன் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா கர்த்தர் அவர் மாறாதவராக, அவர் ஒரு செகண்ட் மாறினார் அப்படின்னா நம்முடைய மாற்றம் இருக்கு. நீ சொல்றாங்களே பூமி உருண்டு கொண்டு போயிட்டு இருக்குங்க, ஸ்லோவாயிடுச்சா, பூமி சுத்துறது ஸ்லோவாயிடுச்சா, எத்தனையோ நிமிஷங்கள் எத்தனையோ நொடி பொழுது அது என்ன ஸ்டக் ஆகி போகுது. அதனால எவ்வளவு மாற்றம் பூமியில வரக்கூடிய நாட்கள்ல அந்த பூமி ரிவர்ஸ்ல சுத்துற கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எல்லாம் அப்படியே மாறுதுங்க, அப்படியே மாறுது. ரஷ்யால ஒரு பகுதியில் -60 குளிர். அவன் நூடுல்ஸ் ஸ்பூன்ல எடுக்கிறான், அவன் கோப்பையில இருந்து அந்த நூடுல்ஸ் அப்படி எடுக்கிறான், ஐஸா மாறுது. அவன் தண்ணி குடிக்கிறான், அந்த தண்ணி அவன் தாடியில வருது, தாடி ஐஸா மாறுது. காரை நிப்பாட்டிட்டு அவன் வீட்டுக்குள்ள போற கார் ஐஸா மாறுது. இயற்கைகளுக்கு மாறிக்கொண்டிருக்கு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு மாறாமல் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் மாறாமல் இருக்குது, அவருடைய கிருபை மாறாமல் இருக்குது, அவருடைய பரிசுத்தம் மாறாமல் இருக்குது. இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது யார்? விசுவாசிகள். நீங்க இருமாப்பான வாழ்க்கை, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை, அழிஞ்சு போற பொருள் மேல நம்பிக்கை, அழிஞ்சு போற மாம்சத்தின் மேல ஒரு நம்பிக்கை, அழிஞ்சு போற ஒரு அழகின் மேல நம்பிக்கை, அழியாத ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. பரிசுத்தமா வாழப்பாரு. உத்தமர், பரிசுத்தம் முழுமையா இருக்கிறது உத்தமர்கள் பேர். உத்தம சபையே, உத்தமியே அப்படின்னு சொல்லி சபையை ஆண்டவர் பேர் வச்சிருக்கிறார். கன்னிகையே அப்படின்றாரு சபையை குறிச்சு. காரணம் பரிசுத்தத்துக்கு எதுவாக. உன் பரிசுத்தம் எங்க போனச்சு? நம்பிக்கை இழந்து போனதுனால நீங்க பரிசுத்தத்துல விழுந்து போயிட்டீங்க. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லாமல் உலகத்தின் மேல இருக்கிறதுனால, அழிந்து போற பொருட்கள் மேல இருக்கிறதுனால தான் நீங்க பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, பரிசுத்தமா மாறிடுவீங்க. அதான் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். சகலவித இப்ப 1 பாரு, சகலவித நன்மைகளையும் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறோம். சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கவர் மேல, அந்த ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயமாகவே உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன் பலவீனத்துக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய அழிவுக்கு ஒரு முடிவு உண்டு, உனக்கு விரோதமான காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகாது. ஒரு பரிசுத்தமா நடத்தும். தேவ பிள்ளைகளும் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான பாயிண்ட்கள் தொடர்போதைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யலாம். கர்த்தர் நம்புங்க, கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளாக மாறுங்க. ஆமென். முதல் பாயிண்ட் நம்பர் 1, ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி நான் முடிச்சிடறேன். நிறைய பேருக்கு தெரியாத பெரிய விஷயம். நம்பர் 1 ஆண்டவர் மேல் நம்பிக்கை. நம்பர் 2 நம்பிக்கை பூர்ணப்படுத்து. நம்பர் 3 நம்பிக்கை பாக்கியவானாக மாற்றும். நம்பர் 4 நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் பங்கு உள்ளவர்களாக மாற்றும். 5 நம்பிக்கை ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு பதில்.
பாயிண்ட் நம்பர் 6, நம்பிக்கை உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தரும். நம்பர் 7, நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 8, நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் உங்களை உறுதிப்படுத்தும். நம்பர் 9, நம்பிக்கை உங்களுக்கு பரிசுத்தம் தரும். ஆமென். நம்பிக்கை நிச்சயமாக முடியும். உங்கள் நம்பிக்கை அதுவரை உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் பாடுகளுக்கு, உங்கள் துக்கங்களுக்கு, உங்கள் துயர்களுக்கு, உங்களுடைய கடன்களுக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு, உங்களுடைய வியாதிகளுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. நிச்சயமாக கர்த்தர் முடிச்சு வைப்பார். நீங்க நம்புங்க. நம்பிக்கை இழந்து போகாதீங்க, பின்மாற்றம் அடைஞ்சிடாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தொடர் போதனையாக ஒரு 9 பாயிண்டுகள் பார்த்து நீங்க நிறைவு செய்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்களாக, அந்த நம்பிக்கை இழந்து போகாமல், பின்வாங்கி போகாமல், உணரத்தக்கதாக இன்றைக்கு பரிசுத்தமுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து சகல காரியம் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக, கடன்கள் அடையட்டும், கவலைகள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நோய்கள் தீரட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்பி பிரகாசிக்கட்டும். தீர்க்காயுசு முதிர் வயசுக்கு பெற்று வாழட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசிரியை, வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசிரியை, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை ஆசிரியை, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும் ஆசிரியை. இது கடைசி காலமானவர்கள் உடைய கிருபை அவர்களுக்கு மாறாமல் இருக்கட்டும். தொடர்ந்து அவர்கள் நடத்தும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் சொன்ன பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.